பிரணவிக்கு 2 நாளாவே இருமல் பயங்கரமா இருக்கு. வீட்ல எவ்வளவோ கை மருந்து பார்த்து குடுத்துட்டேன். ஹாஸ்பிட்டல்ல குடுத்த சிரப்பும் குடுத்துட்டேன். கேட்கவே மாட்டிக்கி. திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல போய் போட வேண்டிய ஊட்டியில போட்டா தான் சரியாகும்னு நெனைக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும். சரியாகல அப்டின்னா, நாளைக்கு கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிற வேண்டியதான். பாவம் பிள்ளைக்கு எது குடிச்சாலும் இருமி இருமி அவ்வளவும் வெளியே வந்துருது. அதுவும் நைட்லாம் சுத்தமா படுக்கவே விட முடிக்க அவள போட்டு பாடா படுத்துது. நமக்கு வந்தாலே தாங்கிக்க முடியாது. இதில பச்சை குழந்தைங்களுக்குலாம் வந்தா எப்படி கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு வீட்ல சமைக்கிறதுக்கு காய் ஒண்ணுமே இல்ல. இந்த சொரக்கா மட்டும் தான் இருந்துச்சு. அதனால அத போட்டு கிச்சடி மாரி வச்சிரலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த சொரக்கா அப்புறம் பீக்கங்காலெல்லாம் கிச்சடி பண்ணா சூப்பரா இருக்கும். ஆனா என்ன அளவு வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். ஒரு சொரக்கா போட்டா 2 ஆள் ஒரு நேரத்துக்கு சாப்பிடலாம். அவ்வளோதான் கிடைக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு குட்டி குட்டியா வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு சொரக்காவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு ஒரு 5, 6 வரமிளகாவை கிள்ளி எடுத்து போட்டு 2 தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க சொரக்காவை போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு மஞ்சள்தூள், சாம்பார் தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். இது வேகிறதுக்குள்ளே சாதம் வெந்துருச்சு. அதையும் வடித்து எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னா எப்போதும் போல் அப்பளம் தான். அது போக எங்களுக்கு பிடிச்ச முறுக்கு வத்தலும் வறுத்து எடுத்து வச்சிட்டேன். முறுக்கு வத்தல் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே வறுத்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன். என் ஹஸ்பண்டுக்கு காலையிலேக்கு பழைய சாதத்துக்கு இந்த முறுக்கு வத்தல் இருந்தாலே போதும். வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. பிரணவிக்கு அவங்க பூட்டியாச்சு கீரை கொடுத்தாங்க. அதை போட்டு ஊட்டி எடுத்து விட்டுட்டேன். மதியம் போல் கோழிக்கு தண்ணி சுத்தமாக இல்லை. அவங்க பூட்டியாச்சும் வந்திருந்தாங்களா, கொஞ்சம் கூப்பிட்டேன். அவங்களே எடுத்துருந்தாங்க. தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிட்டேன். தூத்துக்குடி சரௌண்டிங்கில் யாருக்காச்சும் சோனாலி 3 மாதம் குஞ்சு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 6374416626 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. கோழிக்கு தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கிச்சடியில் கொஞ்சம் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். மதியம் சாப்பாட்டையும் முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.